அதுக்கு தான் இந்த கோட்டும் சூட்டும். இல்லைன்னா இந்த வெயிலில் இதையே நான் மாட்டிக்கிட்டு சுற்றுறேன். இது வெறும் துணி தான். இதை நான் போட்டதுக்கும் மக்கள் என்னை அடுத்த தமிழேசன் சொன்னதுக்கும் அந்த டோனிலையும் வீரசேகரனும் என் நண்பன் தமிழ்மாறனை வச்சு என்னையும் என் குடும்பத்தையும் ஆங்லி பெரிய டான், முக்கியமாக சரியங்களை ரொம்ப நல்லவர். அவர் எல்லா கேங்கையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தாரு. நாங்களும் அங்கே போயிருந்தோம். அங்கே டோனிலையும் அவன் கேங்கும் வந்திருந்தாங்க. I am so happy all of you can gather here tonight. This meeting is purely to strengthen our friendship. Let us forget all the problems and stay connected always. We should be proud that at this very young age, Kabali had been chosen to be the people's leader. He will fulfill domination's place in everybody's life. Kabali, Yam say. நான் இப்படி பார்த்தா அவனுக்கு கிடச்சிட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் உனக்கு தான் கிடச்சிருக்கணும். தமிழ் நேசனுக்கு அப்புறம் நீ தானே வந்திருக்கணும். அதுதானே கேங் கலாச்சாரம். சொன்னால் உனக்கு கோவம். வாங்கலிக்கு அப்புறம் அவன் பையன் டோனிலி வந்து நிற்கிறான். நான் கூட ஆசைப்பட்ட தமிழ் நேசன் ஆகணும்னு விட்டாங்களா? நீ ரொம்ப நல்லா எல்லாத்தையும் விட்டு தரேன். குடி குடி. என்ன கூட்டாளி, எக்ஸ்கியூஸ் மீ, இருக்கிற காசெல்லாம் துணிக்கே போட்டுருவோம் போல. ஆமாம் மாறா, நாம ட்ரெஸ் பண்ணாம வேற யார் பண்ணுறது? நீயும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோன்னு கேட்கவே மாட்டேங்கிற. இது ஒரு மாதிரி எதிர்ப்பு உணர்வு தான். காந்தி செட்டை கேட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. அரசியல் நான் அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் தண்ணி ஜாடுறது, நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்ட்ரோல் யோசன். அமீர், ஆனா ஜோக்கா இருக்கிறையா. ஹலோ ஜென்டில்மேன். அண்ணன் தோகுறாரு. அண்ணே, கபாலி அண்ணனை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்? இல்லைண்ணே, அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். என்கிட்ட சொல்லு, அப்பதான் அவரை பார்க்க முடியும். இல்லைண்ணா, நாங்கள் பினாங்கி எஸ்டேட்லேருந்து வரோம். எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை. அவர்கிட்ட தானே சொல்ல முடியும். அண்ணா தோ இருக்காரு. ஆமாம் ஆமாம். தம்பி, ஐஸ் கட்டி போடு. போடுறா. சாவடிக்க பாக்குறியா? எல்லாம் போங்க போங்க. சாரி. எல்லாரும் உங்ககிட்ட தான் வருவானுங்களா? நீ எங்க இருந்து வந்த மறந்துடாத. உன்னெல்லாம் என் வீட்டுல விட்டாங்க பாரு. தமிழ் நேசன் அப்பா, அவருக்கு அப்புறம் நான் தானே வரணும். நீ எப்படிலாம் வந்த? இங்க பாருங்க, இனிமே நான் தான். எல்லாரும் என்கிட்ட தான் வரணும். எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிட்டல. இனிமே நான் தனிடா. ஓகே ஓகே. மாமா. ஏய் அட, ஏய் வாடா நண்பா வாடா. உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சாரிண்ணே, நேத்து குடிச்சிட்டு ரொம்ப பேசிட்டாராம். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நேத்து ஃபுல்லா தூங்கவே இல்லை, அதை பத்தியே பேசிட்டு இருந்தாரு. அதான் உங்களை பார்த்தா நல்லா இருக்குன்னு கூட்டு வந்தனே. ரொம்ப நல்ல காரியம் பண்ணி. உட்காரடா உட்கார. கொஞ்சம் ஜாகிரதையா இரு நண்பா. எதிரிங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. சாப்பிடு சாப்பிடு. என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணிருக்கூடாதுரா. அத்தனை பேர் முன்னால சண்டை போட்டு கத்தி. சே, மனசே சரியில்லைல. சரி, அதே நினைச்சிட்டுக்காதே விடு. இப்பெல்லாம் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேது. அதான் மதுரை வீரன் கோயிலுக்கு போய் ஒரு படையல் போட்டா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னாங்க.
குடும்பத்தோட போலான்னு இருக்கேன், நீயும் வா. நான் வரேன். நீ வாமா.